குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டோ ஸ்போர்ட்ஸ் ப்ரெடிக்ஷன் சேனல். எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எஸ்டர்டே வாஸ் அ கிரேட் டே, நல்லா போச்சு. ஸோ 2 out of 2 நல்லா பண்ணோம். ஸோ அதே மாதிரி நம்ம கண்டினியூ பண்ணுவோம். இந்த பர்சனல் ஜாதகத்தை பாருங்கன்னு சொன்னதோட ரியாலிட்டின்னு எனக்கு தெரிஞ்சிருக்கும் எல்லாத்துக்கும். அதை கொஞ்சம் பாருங்கள். கெட்டமே என்ன சொல்லுதுன்ற சீரீஸை செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஒரு குழு இருக்கும். இந்த விஷயத்துக்குள்ளே நான் எப்படி போனேன் அப்படின்னா, ஒரு பீரியடில் நான் நிறையா பேர் ஸ்ட்ராட்டஜி விற்கிறத பார்த்துருக்கேன், நிறையா ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கிறத பார்த்துருக்கேன். ஒரே ஸ்ட்ராட்டஜியை 4 பேர் யூஸ் பண்ணும்போது ஒருத்தன் பணம் பண்ணுறான், 3 பேர் லாஸ் பண்ணுறான். அப்போ அது எப்படி நடக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, எல்லாத்த விட ரொம்ப முக்கியம் நம்ம லைஃப்பில் நம்மளோட ஜாதகத்தில் குடுப்பனைன்னு சொல்லுவோம். அஸ்ட்ராலஜியில் அந்த குடுப்பனை இருக்கா, இதிலேருந்து பணம் பண்ணுறதுக்கான குடுப்பனை இருக்கா, இப்போ இருக்கிற தசா புத்திகள் அதுக்கு ஒர்க் ஆகுதா, இன்றைக்கி வேறு கோச்சார் அதுக்கு சப்போர்ட் பண்ணுதா, அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம அதில் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அதை பார்த்து தான் நம்ம பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ நம்ம அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிக்க வேண்டியது இருக்குது. அதனால் நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதை பார்த்து ஃபாலோ பண்ணுங்கள். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வீடியோவில் நேற்று 2 வீடியோவும் கொஞ்சம் குழப்பமாக இருக்குது சார், இப்படி சொன்னீங்க அப்படி சொன்னீங்கன்னு சொன்னீங்க. இன்றைக்கி திருப்பி இன்னும் ஃபார்மேட்டாக 2-3 கிளைண்ட்ஸ்கிட்ட கேட்டு அட்வைஸ் கேட்டு நம்ம மாற்ற போகிறோம். மொத்தம் 2 காம்பினேஷன் கொடுக்க போகிறோம். எஸ்ஆர்ஹெச் ஃபஸ்ட் பேட்டிங் பிடிச்சால் ஒரு டீம், ஓகே. எஸ்ஆர்ஹெச் செகண்ட் பவுலிங் பிடிச்சா ஒரு டீம். ஸோ மீன்ஸ் எஸ்ஆர்ஹெச் ஃபஸ்ட் பேட்டிங் பிடிச்சி ஜிடி பவுலிங் பண்ணால் ஒரு டீம், 11 பேர் 2 டீமை சேர்த்து. செகண்ட் ஹாஃபில் அதே எஸ்ஆர்ஹெச் பவுலிங் பண்ணி ஜிடி பேட்டிங் பண்ணால் ஒரு 11 பேர். அந்த காம்பினேஷனில் நான் சொல்கிறேன். நீங்கள் அந்த காம்பினேஷனை வச்சு 11-12 பிளேயர் 14 பிளேயர் சொல்கிறேன், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகே, வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம அதே பியூர் அஸ்ட்ராலஜி மெத்தடை தான் யூஸ் பண்ண போகிறோம். இதில் ஏதாவது சஜஷன்ஸ் மாறுதுன்னு நீங்கள் போடுங்க. ஒரு கமெண்ட்ஸ் ஓரளவுக்கு மினிமலாக வந்தால் தான் நம்ம அடுத்ததை பற்றி யோசிக்க முடியும். அதை யோசிச்சு நம்ம பண்ணிக்கலாம். ஓகே, வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மொத்தமாக இப்போ எஸ்ஆர்ஹெச் ஃபஸ்ட் பேட்டிங் பிடிச்சாங்க அப்படின்னா என்ன மாதிரியான டீம் நம்ம இருக்கணும், ஒரு 14 பேர் 2 டீம்லேயும் நான் சொல்கிறேன், பார்த்துக்கலாம். ஸோ இப்போ எஸ்ஆர்ஹெச் ஃபஸ்ட் பேட்டிங் பிடிச்சாங்கன்னா நீங்கள் எடுக்க வேண்டிய பிளேயர் அபிஷேக் சர்மா, இஷான் கிஷன், அங்கித் வர்மா, ஹர்ஷல் பட்டேல், சிமர்ஜித் சிங், முகமது ஷமி. ஸோ 5 ஆச்சா. ட்ராவல்ஸ் ஹெட், பேட் கமிங்ஸு பெருசாக சிறப்பில்லை. நிதிஷ் ரெட்டியை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அபிஷேக் சர்மா, இஷான் கிஷன், நிதிஷ் ரெட்டி ஆர் அங்கித் வர்மா நீங்கள் போய்க்கலாம். ஹென்ரிக் கிளாசன், ஹர்ஷல் பட்டேல், முகமது ஷமி இவங்களை எடுத்துக்கலாம். ஒரு பவுலர் எக்ஸ்ட்ராவான சிமர்ஜித் சிங்கை நீங்கள் ஃபஸ்ட் ஹாஃபில் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். இது இதில் இருக்கிற ஒரு 6 பேர், அதாவது நீங்கள் காம்பினேஷன்ஸை பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் ஒரு 6 பேர் நான் சொல்லியிருப்பேன். இப்போ இதில் அடுத்த இதில் வர இப்போ இதில் நீங்கள் பவுலர்ஸை ஃபஸ்ட் பேட்டிங் எஸ்ஆர்ஹெச் பிடிச்சாங்கன்னா நீங்கள் பவுலர்ஸ் விட்டுட்டு பேட்ஸ்மேனுக்கு அதிக ப்ரிஃபரன்சஸ் கொடுக்கணும். அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ இதே ஜிடி பவுலிங் பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு அப்படின்னா நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய பவுலர்ஸ் யார் அப்படின்னு பார்ப்போம். பிரசித் கிருஷ்ணா, முகமது சிராஜ், அபிஷேக் சர்மா, ராகுல் தெவாட்டியா, ஷாய் கிஷோர். இவங்க 4 பவுலர்ஸை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம திருப்பி சொல்கிறேன். திருப்பி காம்பினேஷன்ஸில் ஃபஸ்ட்டு பேட்டிங் எஸ்ஆர்ஹெச் பண்ணால் பேட்டிங் யாருக்கு நல்லாயிருக்கு, ஜிடி பவுலிங் யாருக்கு நல்லாயிருக்குன்னு பார்ப்போம். ஃபஸ்ட் பேட்டிங் பிடிக்கும்போது அபிஷேக் சர்மா, இஷான் கிஷன் 2, நிதிஷ் ரெட்டி 3, ஹென்ரிக் கிளாசன் 4. இவங்க 4 பேர் எடுத்துக்கலாம். ஸோ ஆல்ரவுண்டர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஹர்ஷல் பட்டேலை ட்ரை பண்ணலாம். இது இதில் 6 பேர் நம்ம எடுத்துக்கிறோம் எஸ்ஆர்ஹெச்சில். இங்கே பவுலிங் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட் ஹாஃபில் பெரிய சிறப்பாக யாருக்கும் இருக்கிற மாதிரி தெரியல. இருந்தாலும் நம்ம எடுக்கிற ஒரு 3 பவுலர் எடுத்தாகணும்.
சாய் கிஷோர், முகமது சிராஜ், பிரசித் கிருஷ்ணாவை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். 3 பேர். அங்கே ஒரு 6 பேர் சொல்லியிருப்பேன். இதில் வந்து ஆல்ரவுண்ட்னா ராகுல் தெவாட்டியாவை ட்ரை பண்ணுங்கள். இங்கே ஒரு 4, அங்கே ஒரு 10 இன்னொரு பிளேயர் நீங்கள் வேணுங்கிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. இந்த காம்பினேஷன் வந்து ஃபஸ்ட்டு ஜிடி பேட்டிங் பிடிச்சி ஃபஸ்ட்டு எஸ்ஆர்ஹெச் பேட்டிங் பிடிச்சி ஜிடி பவுலிங் போட்டால், இப்போ செகண்ட் காம்பினேஷன் ஜிடி ஃபஸ்ட்டு பேட்டிங் பிடிக்கிறாங்க, எஸ்ஆர்ஹெச் பவுலிங் போகிறாங்கன்னு யாரெல்லாம் எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ ஜிடி ஃபஸ்ட் பேட்டிங் பிடிக்கிறாங்க, நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாத பிளேயர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சாய் சுதர்சன் 1, ஷஃபேன் ரதர்ஃபோர்ட் 2, ஷாருக் கான் 3, ராகுல் தெவாட்டியா 4, சிமன் கில் 5. இந்த 5 பேரை நீங்கள் எடுத்துக்கலாம். 5 பேரை நீங்கள் எடுத்துக்கலாம். பவுலர்ஸை பார்த்தோம் அப்படின்னா அது எஸ்ஆர்ஹெச் பவுலர்ஸை பார்த்தோம் அப்படின்னா ஹர்ஷல் பட்டேல், செகண்ட் ஆஃப் பவுலிங்னு சிமர்ஜித் வேண்டாம், ஹர்ஷல் பட்டேல், முகமது சிராஜ், குஷாலா மெண்டிஸ், இவங்களெல்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இங்கே ஒரு 4 பேர் சொல்லியிருப்பேன். ஸோ இந்த ஒரு காம்பினேஷன் என்ன சொல்லியிருக்கேன்னா எஸ்ஆர்ஹெச் ஃபஸ்ட் பேட்டிங் பிடிச்சி ஜிடி பவுலிங் பண்ண ஒரு காம்பினேஷன் சொல்லியிருக்கேன். ஜிடி செகண்டில் ஜிடி பேட்டிங் பண்ணி எஸ்ஆர்ஹெச் பவுலிங் பண்ணால் ஒரு காம்பினேஷன் சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ இதே வந்து உல்ட்டாவாக நடக்க வாய்ப்புகள் இருக்குது. எப்படி இருக்குது? ஃபஸ்ட்டு ஜிடி பேட்டிங் பண்ணி எஸ்ஆர்ஹெச் பவுலிங் பண்ணலாம் இல்லையா, அந்த காம்பினேஷனையும் நம்ம ஒரு தடவை பார்க்கலாம். ஸோ இப்போ நான் நிறைய காம்பினேஷன் சொன்னால் உங்களுக்கு குழப்பமாயிடும். இந்த 2 காம்பினேஷனை இப்போதைக்கு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது எப்படி போகுதுன்னு பார்ப்போம். அடுத்து குழப்பம் இருந்தால் மாற்றிக்கலாம். இப்போ நான் காமனாக ஒரு 2 சைட்லையும் ஆஸ் யூஷுவல் சொல்கிற மாதிரி ஒரு 6 பிளேயர் சொல்கிறேன், மனசில் வச்சுக்கோங்க. ஸோ எஸ்ஆர்ஹெச் சைடை பொறுத்த வரைக்கும் அபிஷேக் சர்மா, இஷான் கிஷன், நிதிஷ் ரெட்டி, அங்கித் வர்மா, ஹென்ரிக் கிளாசன் 4, ஹர்ஷத் பட்டேல், முகமது சிராஜ். ஸோ இவங்க 6 பேரை நீங்கள் காமனாக வச்சுக்கோங்க. ஆப்போசிட் சைடில் சாய் சுதர்சன், ஷஃபேன் ரதர்ஃபோர்ட், ஷாருக் கான், ராகுல் தெவாட்டியா, முகமது சிராஜ், பிரசித் கிருஷ்ணா, இவங்களை வந்து நீங்கள் ஜிடி சைடில் காமனாக வச்சுக்கோங்க. இதை வச்சு நீங்கள் டீமை மேக் பண்ணுங்கள். அந்த காம்பினேஷனை பார்க்குறேன் இப்படிலாம் சொல்லணுன்னு முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக சொல்கிறேன். ஓகே, இப்போ கேப்டன் ஆப்ஷன்ஸில் யாரை போகிறோன்னா பேட்ஸ்மேனில் நம்ம வந்து லோவர் ஆர்டரில் நீங்கள் டாப் ஆர்டரில் நீங்கள் போகணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஃபஸ்ட் பேட்டிங் பிடிச்சா இஷான் கிஷானை நீங்கள் போகலாம். செகண்ட் பேட்டிங் பிடிச்சா ஹென்ரிக் கிளாஸ்னை மஸ்ட்டாக போட்டுக்கோங்க. ஓகே, பவுலிங் சைடில் ஹர்ஷல் பட்டேல் நீங்கள் இல்லைனா சம்மியை ட்ரை பண்ணலாம் ஃபார் எஸ்ஆர்ஹெச். இது வந்து ஃபஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃபாக இருந்தாலும் சரி, இது 2 பேர்த்தில் யாராவது ஒருத்தர் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஜிடியை பொறுத்த வரைக்கும் கேப்டன்ஷிப் பார்த்தோம் அப்படின்னா ஷஃபேன் ரதர்ஃபோர்ட் வருது, அவருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் கண்டிப்பாக. அப்படி கிடைக்காத பட்சத்தில் நீங்கள் யோசிச்சிங்கன்னா சாய் சுதர்சன் ஆர் ஷஃபேன் ரதர்ஃபோர்ட்டை போகலாம். இது 2மே சாய் சுதர்சன் போத் இன்னிங்ஸுக்கும் ஓகே. ஷஃபேன் ரதர்ஃபோர்ட் எஸ்பெஷலி ஃபஸ்ட் இன்னிங்ஸ்னு நீங்கள் எடுத்துக்கலாம். இதில் பவுலர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா பிரசித் கிருஷ்ணா இல்லை முகமது சிராஜ், இந்த 2 பேர்த்தில் யாராவது ஒருத்தர் கேப்டனாக ஃபஸ்ட் இன்னிங்ஸ் செகண்ட் இன்னிங்ஸில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஓகே, ஸோ இன்றைக்கி மேட்சை பொறுத்த வரைக்கும் இது தான். ஸோ உங்களுக்கு நான் இன்னும் காம்பினேஷன்ஸு சரியாக சொல்லியிருக்க மாட்டேன், முடிஞ்ச அளவுக்கு சொல்லியிருக்கேன். இப்போ என்னென்னா 4 காம்பினேஷன் வரும், நான் 2 காம்பினேஷன் தான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். அதனால தான் அடுத்து காமன் பிளேயர்ஸ்னு சொல்லியிருக்கேன், கேப்டன் ஆப்ஷன்ஸும் எந்த சைடுன்னு சொல்லியிருக்கேன். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா ஃபஸ்ட் ஆஃப் யாருக்கெல்லாம் நல்லாயிருக்கு, செகண்ட் ஆஃப் யாருக்கெல்லாம் நல்லாயிருக்கு அப்படின்னு நான் சொல்ல போகிறேன். இந்த காம்பினேஷன் ஓகேன்னா நம்ம இதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் 2 டீமே சேர்த்து யாருக்கெல்லாம் நல்லாயிருக்குன்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட் ஆஃப் பண்ணும்போது அபிஷேக் சர்மா, இஷான் கிஷன், சிமர்ஜித் சிங், ஹர்ஷல் பட்டேல், முகமது சமி எஸ்ஆர்ஹெச்சில் நல்லாயிருக்கு. ஃபஸ்ட் ஆஃபில் ஜிடியில் யாருக்கெல்லாம் நல்லாயிருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஷஃபேன் ரதர்ஃபோர்ட், ஷாருக் கான், பிரசித் கிருஷ்ணா, முகமது சிராஜ், சைமன் கில், இவங்களுக்கெல்லாம் சாய் சுதர்சன், இவங்களுக்கெல்லாம் ஃபஸ்ட் ஆஃபில் நல்லாயிருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். செகண்ட் ஆஃபில் நல்லா இருக்கிற டீமை பார்த்தோம் அப்படின்னா இஷான் கிஷன், நிதிஷ் ரெட்டி, ஹென்ரிக் கிளாசன், அங்கித் வர்மா, குஷாலா மெண்டிஸ்,
ஹர்ஷல் பட்டேல், முகமது சமி இவங்களுக்கெல்லாம் செகண்ட் ஹாஃப் ரொம்ப நல்லாயிருக்கு. ஜிடி சைடில் செகண்ட் ஹாஃபில் பார்த்தோம் அப்படின்னா ஷாய் சுதர்சன், ஜாஸ் பட்லர், ஷாருக் கான், முகமது சிராஜ், பிரசித் கிருஷ்ணா இவங்களெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ரஷித் கான் ஆர் ஷாய் கிஷோர் யாராவது ஒருத்தர் ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் ஒரு 3 மெத்தடில் சொல்லியிருக்கேன். இது எந்த மெத்தட் உங்களுக்கு ஓகேன்னு சொல்லுங்கள், நம்ம அந்த மெத்தடில் போயிடலாம். ஓகே, ஸோ எனக்கு தெரிஞ்சு கடைசியில் நான் சொன்ன மெத்தட் தான் சரியாக இருக்கும். ஃபஸ்ட் ஹாஃபில் யாருக்கெல்லாம் நல்லாயிருக்கு 2 டீம்லேயும், செகண்ட் ஹாஃபில் யாருக்கெல்லாம் நல்லாயிருக்கு 2 டீம்லேயும். கேப்டன் ஆப்ஷன்ஸ் ஃபஸ்ட் ஹாஃபில் யாருக்கு நல்லாயிருக்கு, செகண்ட் ஹாஃப் நல்லாயிருக்கு, இதுதான் சரியாக வரும். பட் நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். இன்றைக்கி 3 மெத்தடுமே சொல்லியிருக்கேன். இந்த 3 மெத்தடில் நீங்கள் செலக்ட் பண்ணி சொல்கிற மெத்தடை கமெண்ட்ஸில் கிப்பிங் பண்ணுங்கள். நம்ம அடுத்த தடவை அதே ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச். ஒன்ஸ் அகேன் வெல்கம் டு அஸ்ட்ரோ ஸ்போர்ட்ஸ் ப்ரெடிக்ஷன் சேனல். நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணணும்னு பண்ணிக்கோங்க. வி வில் ட்ரைங் டு டூ அ பெட்டர் ஜாப் அண்ட் குட் ஜாப். அதை நம்ம நல்லபடியாக பண்ணுறதுக்கு பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் கைஸ்.